பாதிப்பு எந்த அளவுக்கு வந்து ஏற்படுத்தும் மேடம்? அதிகபட்சம் எந்த அளவுக்கு ஏற்படுத்தும்? பாருங்க, வைரஸஸ் வந்து சுற்றி இருக்கு. நம்ம வந்து வி ஹாவ் டு லிவ் வித் வைரஸஸ். அதுக்கு நம்ம சென்சிபிளாக ஒரு அப்ரோச் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பேர் கேட்கும்போது உடனே அதுக்கு பேனிக் பண்ணி உடனே அதை ஓவர் ரியாக்ஷன் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு பிரயோஜனமே இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு இந்த பேர் நம்ம ஃபஸ்ட்டு டைம் இது கேட்குறோம், அதனால் ரொம்ப புதுசாக இருக்குது. அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கவலையாகவும் இருக்குது. ஸோ நம்ம பப்ளிக் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் சொல்கிறதும் விஞ்ஞானிகள் சொல்கிறதும் அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம். ஆக்சுவலாக இதை விட நம்மளுக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த HMPVனால் ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்ன மேடம், என்னென்ன விஷயங்கள்? ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் எப்படி பரவுறது? காற்றுல பரவுறது, இந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். இப்போ நம்ம பேசும்போது, இருமும்போது, பாடும்போது, கத்தும்போது நம்ம வாயிலேருந்து மூக்குலேருந்து நிறைய குட்டி 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 பார்ட்டிகல்ஸ் வெளியில் வருது. வேறு சைஸஸ் அதில் பெருசாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல். அது வந்து நம்ம ஒரு லைட் பீம் போட்டால் அது பார்க்கலாம். அது கோவிடும் போது நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆகும்னா பெருசாக இருக்கிற பார்ட்டிக்கல் உடனே கீழே விழுந்துடும். அதனால தான் அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ், அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு கொண்டு வந்தோமே, அந்த 6 அடி டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். அதில் என்ன நடக்கும்னா அந்த 6 அடி டிஸ்டன்ஸில் நிறையா வாயிலேருந்து வர பார்ட்டிகல்ஸ் மேலே அவங்க மூஞ்சி மேலே வந்து விழாது, அது விழுந்துடும் கீழே. ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஏரில் இருக்கும். அதனால் அந்த ப்ரிகாஷன்ஸ் இப்போ உங்களுக்கு நினைவு இருக்கா? கோவிடில் என்னெல்லாம் சொல்லுவோம்? ஒன்று வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நில்லுங்க, 6 அடி டிஸ்டன்ஸ் விட்டு நில்லுங்க, கூட்டத்தில் சேராதீங்க, இருமும்போது வாயை மூடிக்கோங்க, மூக்கு வாயை மூடிக்கணும். அப்புறம் வந்து மாஸ்க் போட்டுண்டா அது நம்ம இருமினா அந்த அந்த வைரஸ் வந்து அந்த கிருமிகள் வந்து அது வந்து போய் பரவாது, அந்த மாஸ்க்லேயே அது அடைஞ்சிடும். அப்புறம் நல்ல ஒரு வென்டிலேஷன், காத்தோட்டமாக இடத்துல வந்து எல்லா கதவு ஜன்னலை திறந்து வச்சுக்கிறது. அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களோட ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கக்கூடாது, மாஸ்க் போட்டுக்கணும். ஸோ நிறையா நாட்டுகளில் வந்து இது ஆக்சுவலாக ஒரு காமன் ப்ராக்டிஸ். அப்புறம் கையை அலம்பிக்கிறது, பிகாஸ் நம்ம வந்து மூக்கு கண் அப்படி தொட்டுகிட்டே இருப்போம் இல்லையா கையை வச்சு, அந்த கையிலையும் அந்த கிருமி இருக்கும். அதை போய் நம்ம இன்னொரு இடத்துல தொட்டோம்னா அந்த கிருமிகள் அங்கே போகும். அடுத்தவர் அங்கே வந்து அந்த தொடும்போது திருப்பி அந்த கிருமி அவங்களுக்கு போகலாம். ஸோ அதனால தான் அப்போ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம். அப்பப்போ கையை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். காமன் பிளேஸஸ்க்கு போகும்போது நம்ம கை வச்சு எல்லாத்தையும் எடுத்தோம்னா அதை உடனே வந்து அதை கையை கழுவணும் சோப் போட்டு, அந்த மாதிரி. ஸோ எல்லாமே காமன் நார்மல் ப்ரிகாஷன் தான். இந்த HMPVக்காக நம்ம பண்ண வேண்டாம். இது சாதாரணமாகவே நம்ம பண்ணினோம்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த சீசனில் வந்து எல்லாருக்கும் சளி, காய்ச்சல், ஜுரம் அந்த வர நேரம்தான். அது HMPVயாக இருக்கலாம், மற்ற வைரஸாக இருக்கலாம். பட் ரெஸ்பிரேட்டரி வைரஸ், காற்றுல பரவுற கிருமிகள் எல்லாத்துக்கும் இதே ப்ரிகாஷன்ஸ் தான். ஸோ இதை நம்ம வந்து ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணோம்னா ஒருத்தருக்கொத்தர் நம்ம இன்ஃபெக்ஷன் கொடுக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நான் இன்னும் 10 பேருக்கு கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால் நான் ப்ரிகாஷன் எடுத்துனேன்னா மற்றவங்களை சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஸோ எல்லோரும் அந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பாக நம்ம இதை குறைக்கலாம். இங்கே துப்பக்கூடாது, சளி துப்புற பழக்கமும் நம்ம நாட்டில் நிறையா இருக்குது. அது கரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிது. அந்த சளி இங்கே துப்பாமல் அந்த மாதிரி ஒரு ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணணும், வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு தடுப்பூசி ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு மட்டும்தான் ஒரு தடுப்பூசி. அஃப்கோர்ஸ் கரோனாக்கு தடுப்பூசி இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸுக்கு வருஷம் அந்த தடுப்பூசியில் இருக்கிற வைரஸ் வந்து மாற்றுவாங்க. WHO சொல்லுவாங்க வருஷம் எந்த வைரஸ் அதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் வந்து அது அவைலபிளாக இருக்குது. அது வந்து 100% எஃபிகேஷியஸ் கிடையாது. ஆனாலும் அது வந்து ஹை ரிஸ்க் வல்னரபிள் குரூப்ஸுக்கு அது எடுத்துக்கிறது நல்லது தான். டெஃபினட்டாக அந்த ரிஸ்க்கு கம்மியாகும், காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அது தவிர இந்த RSVக்கு ஒரு வேக்சின் இப்போ தயார் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த HMPVக்கெல்லாம் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேக்சின் கிடையாது. இப்போ இந்த சீனாவில் பரவ வைரஸ் வந்து உருமாற்றக்கூடிய வைரஸா அல்லது சாதாரண வைரஸா? இது குறித்து ஏதாவது ஆய்வு நம்ம மேற்கொள்கிறோம்? இல்லை, இது வரைக்கும் நம்ம பார்க்குற வரைக்கும் ஒன்றும் மியூட்டேஷன் எதுவும் வரலை. அது சாதாரண அதே HMPV வைரஸ் தான். அது இந்தியாவில் பார்க்குற வைரஸும் சரி, சைனாவில் பார்க்குற வைரஸும் அதே அந்த நார்மல் வைரஸ் தான். இது இப்போ இந்தியாவில் பரவக்கூடிய இந்த வைரஸும் சீனாவில் பரவக்கூடிய வைரஸும் ஒன்று தான்? ஒன்று தான், எஸ்.
அது சைனாலேருந்து வரல இங்கே ஐடென்டிஃபை பண்ணின கேசஸ் எல்லாம் லோக்கலாக இருக்கிற வைரஸ் தான் அது. ட்ராவல் பண்ணினவங்க அந்த மாதிரி இந்த வைரஸ் வரல உள்ள.